திருப்பூர் தெற்கு குறுமைய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. மாணவர் மற்றும் மாணவிகள் அனைத்து பிரிவுகளுக்கான ஹாக்கி போட்டி ராக்கியாபாளையம் செஞ்சுரி பவுண்டேஷன் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. போட்டிகளை செஞ்சுரி பவுண்டேஷன் பள்ளி முதல்வர் கெப்சிபா பவுல் துவக்கி வைத்தார். எஸ். பெரியபாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கமலா ஜூலி முன்னிலை வகித்தார். 14 வயதுக்குட்பட்டோர் மாணவிகள் பிரிவில் 3 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் ஃப்ரண்ட்லைன் பள்ளி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் செஞ்சுரி பவுண்டேஷன் பள்ளி அணியை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 4 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் செஞ்சுரி பவுண்டேஷன் பள்ளி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஃப்ரண்ட்லைன் பள்ளி அணியை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 3 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் செஞ்சுரி பவுண்டேஷன் பள்ளி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஃப்ரண்ட்லைன் பள்ளி அணியை வென்றது. மாணவர்கள் பிரிவில் மொத்தம் 13 அணிகள் பங்கேற்றன. 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 5 அணிகளும், 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 5 அணிகளும், 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 3 அணிகளும் பங்கேற்றன. மாணவர்களுக்கான போட்டிகள் நேரமின்மையால் ஒத்திவைக்கப்பட்டது. குறுமைய இணைச் செயலாளர் தமிழ்வாணி, கண்காணிப்பு குழு உறுப்பினர் சண்முகநதி மேற்பார்வையில் போட்டியின் நடுவர்களாக ஆனந்தன், பாலசுப்ரமணியம், சாதனா மற்றும் கார்த்திகா ஆகியோர் செயல்பட்டனர்.